Very good evening to all. அருப்புக்கோட்டையிலேருந்து சுப்பாராஜா அண்ட் தென் வெல்கம் டு மை சுபா லேர்னிங்ஸ். வெரி குட் ஈவினிங் கண்ணா, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப 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 முக்கியமான, ரொம்ப சந்தோஷமா, ஒரு மனதிற்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த நான் நான் எக்ஸைட்மெண்டடாக இருந்திருக்கக்கூடிய எப்படா இது நடக்கும், சரி ஓகே இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணலாம்னு சொல்லிட்டு அதற்கான நேரமும் சூழ்நிலையும் காலமும் இப்போ தான் வாச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் ஒன்று விஷயம் கொண்டு வந்திருக்கேன். தட் இஸ் கால் கிங் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டாபிக்கு. நமக்கே தெரியும், மேபி புது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை. ஸோ நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய, என்னுடைய ஓன் சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாம்லையும் லாஸ்ட் குரூப் 4 அண்ட் குரூப் 2 தேர்வு ஆகிய எல்லா தேர்வுகளையுமே நம்ம எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் இருந்து அப்படியே சம்ஸ்லாம் டிட்டோவாக காப்பி ஆகி வந்திருந்தது. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஒன் திங், அது மட்டும் அல்லாது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு டாபிக். ஐயோ இதுவா, இதனால தான் நான் டிஎன்பிசியே படிக்க வரல, இதனால தான் நான் சப் இன்ஸ்பெக்டர் படிக்க வரல, இதனால தான் நான் ரயில்வே உள்ள வரல, இதனால தான் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் வாசலே நான் மிதிக்கிறது இல்லைன்னு சொல்லி நிறைய பசங்க வந்துட்டு பயந்துகிட்டே இருந்த டாபிக். அதுதான் என்னது சார் அப்படின்னா, ஒன் அண்ட் ஒன்லி தட் இஸ் கால் மேக்ஸ். ஓகே, ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறத பார்த்து பயந்துகிட்டே இருந்தீங்க. இனிமேல் உங்களுக்கு மேக்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே பயப்படவே தேவையே கிடையாது. ஸோ தட் இஸ் கால் மேக்ஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்படும் கூடிய சீக்கிரத்தில். ஓகே, கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம். தட் இஸ் கால் அனௌன்ஸ்மெண்ட் லோடிங் அப்படிங்கிறது தான். அதுவும் இந்த தருணத்தில் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். இதை நிறைய பேருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போய் சேருங்க. ஏன்னா எனக்கு 1008 கால்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு என்ன என்கொயரிஸ் அப்படின்னா, சார் மேக்ஸ் பேட்ச், சார் மேக்ஸு, சார் மேக்ஸு, சார் மேக்ஸு, என்னால் மூச்சு ஒரு நேரம் நடக்கணும்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு. அதுக்கடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்சை கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு இப்போ அடுத்த இதில் நம்ம இறங்கிறோம். தட் இஸ் கால் நீங்கள், நான், நம்ம, என்னுடைய ஓன் டெரிட்டரி, என்னுடைய கிங்டமாக இருக்கக்கூடிய, என்னுடைய ஃபேவரேட், என்னுடைய நம்ம நடத்துகிற சம்தான அடுத்து வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மூணுலேயுமே இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரதிபலிக்கக்கூடிய பேட்சாக மேக்ஸ் பேட்ச் அப்படிங்கிறது வரப்போகுது. அது ஒரு நல்ல நேம்ல, உங்களுக்கு பிடிச்ச நேமாவும் எனக்கு பிடிச்ச நேமாவும் சூப்பரான நேமா வரப்போகுது. நீங்க அவளுடன் எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க. அதற்கான அப்டேட்டு, அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் திங். ரெண்டாவது ஒன் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெல்கம் டு மை ஸ்வீட் ஹோம். இப்போதான் என்னோட வீடியோ புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களை என்ன மனதார வருக என வரவேற்கிறேன். அது மட்டுமல்ல, அரசு வேலை பெருக சந்தோஷமாக வாழ்க என வாழ்த்துக்கிறேன். ஸோ நம்மளுடைய சுபா லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் 1 பிளாட்ஃபார்மாக இருந்துகிட்டு இருக்கு. ட்ரஸ்ட் ஒர்த்தியா ஒரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஃபுல் டைமாக படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இன்னைக்கு எங்கிட்டு திரும்பினாலும் நம்ம சுபா லேர்னிங்ஸில் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ட்ரஸ்ட் பிளாட்ஃபார்ம், நம்மளுடைய சுபா லேர்னிங்ஸுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைமிங்ல இருக்கிறப்போ ஏகப்பட்ட வீடியோஸ் கிட்டத்தட்ட வித்தின் 1 month இந்த சேனல். இது என்ன சார் ஹோம்லாம் போட்டிருக்கீங்க, எங்க சார் வீடு அப்படின்னா, மீன்ஸ் நம்ம அருப்புக்கோட்டை சேனல் வந்துட்டு நம்ம சேனலில் தான் நான் ஹோம் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். 1.5 மாச குழந்தை தான் இது. புரியல சார் அப்படின்னா 1 month தான் ஆயிருக்கு இது ஆரம்பிச்சு. ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் 150+ வீடியோஸ் கிட்டக்க நம்ம போட்டாச்சு. ஸோ இது எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் தான், உங்களுடைய ஆதரவு தான். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ போடுறது தான் நான் தவம் இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஏன் அப்படின்னா, அடிப்பட்டவனோட மனசு தெரியும்ல, அதுதான் அவனுக்கு நல்லாவே தெரியும். விச் மீன்ஸ் மை டியர் ஜென்சி பாய்ஸ் அண்ட் கிட்ஸ். சூப்பரான பேருங்க, எங்க இருந்து பிடிச்சாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஜென்சி பாய்ஸ் அண்ட் ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஸோ 1999க்கு பிறகு இப்போ கரண்டா இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுமே ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் பட்டோட ஒரு அழகான பேர் அழைக்கிறோம். அவங்க ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய விஷயங்கள், செமஸ்டர் நடந்துகிட்டு இருக்கும் இந்த தருணத்துல, இந்த நொடியில செமஸ்டர் நடந்துகிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். செமஸ்டர் நடந்துட்டு இருக்கும் போதே நம்மளோட லைஃப்பை எப்படி செட்டில் பண்றது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ, ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes தான். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்சா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்க ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காட்டுறேன். சரிடாக்கண்ணா? அது எப்படி சார் லைஃப் செட்டில் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நான் உங்களுக்கு சொல்லிக்காரேன். நானும் இன்ஜினியரிங் படித்தவன் தான். எனக்கும் பல விஷயங்கள்லாம் நடந்தது. நான் செஞ்ச முக்கியமாக, ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு தெளிவான விஷயத்தெல்லாம் பேசுவாங்க அப்படின்னா அவன் அந்த இடத்துல இருந்து வெளியில வந்திருப்பானா இருக்கும்.
மேபி அந்த இடத்துல இருந்து கல் அடிபட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நான்லாம் தப்பு பண்ணேன். மேபி நீங்களும் மேபி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல இப்பதான் காலேஜுக்குள்ள என்ட்ரியா இருக்கலாம், இல்ல இப்ப பாஸ் அவுட் கொஞ்சம் இந்த 1 மந்த் தான் சார் எக்ஸாம் முடிய போகுது, அதுக்குள்ள நான் பாஸ் அவுட் ஆகி வெளியில வந்துடக்கூடிய அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸா கூட இருக்கலாம். உங்களுக்கான ஒரு சிம்ம சொப்பனமான வீடியோ தான் இந்த வீடியோ. என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணா நம்ம லைஃப்ல கெரியர்ல போய் உட்கார்ந்துலாம் சொல்லக்கூடிய ஒரு லாஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான். கவனமா கவனிங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நம்பர் 1, நான் திருப்பி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், லைஃப்ல கிடைக்கவே கிடைக்காத விஷயம் 18ல இருந்து 22 வயசு. கிடைக்கவே கிடைக்காத விஷயம் அதுதான். எங்க போனீங்கனாலும் சரிதான், எப்படி போனீங்கனாலும் சரிதான் சார். நீங்க எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டீங்கனாலும் சரிதான். சூப்பரா ஒரு கோல்டன், இதோட வேற ஏதாவது வார்த்தை, நல்ல வார்த்தைகள் இருந்தா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அவ்வளோ 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 ஒரு அருமையான ஒரு அந்த வயது தான் அந்த 4 ஆண்டு காலம். அந்த வயதுல கரெக்டா சூப்பரா என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க. அதோட சேர்த்து 1% கெரியரை ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னா அப்படி எங்க போய் நிப்பாங்கன்னு தெரியும். அந்த லெவல்ல மிகப்பெரிய ஒரு அந்த ஊரோட மிகப்பெரிய ஒரு ஆபீசரா, ஒரு பெரிய ஆளா போய் வந்துருவாங்க. ஓகே, ஏன்னா ஒரு பெரிய ஐடி கம்பெனி செக்டர்ல போய் பெரிய ஆளா வந்துருவாங்க. ஆனால் ஆனால் இதுல லைட்டா, ஏன்னா இந்த வயசு தான் இளம் பருவ வயசு, உங்களுடைய மைண்ட் எல்லாம் டீவியேஷன் ஆகும். 12 வரைக்கும் அப்பா அம்மா கண்ட்ரோல்ல இருந்திருப்பீங்க. திருதுப்புன்னு சுதந்திர பறவை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு அவன் வாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கடா கண்ணா. நான் ஃபர்ஸ்ட் இதை தான் நான் சொல்லேன். ரொம்ப மேபி இது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பார்க்குறவங்களோ, செகண்டு சார் நாளைக்கு தான் சார் M3 எக்ஸாம், சார் நாளைக்கு தான் M4, நீங்க என்ன இப்போ வந்து இதை சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் திருப்பி சொல்றேன், மறுக்கா சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த மொமெண்ட்ஸ் இந்த டைமிங் நமக்கு கிடைக்கவே கிடையாது. எப்படி சார் 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிருக்கோம், 4 வருஷத்துல ஒவ்வொரு செமஸ்டர்லயும் ஒரு 7 எக்ஸாம் இருக்குது அப்படின்னா, நீங்க கரெக்டா நீங்க போட்டு பாருங்க. 1 இயருக்கு ஒரு 15 எக்ஸாமினேஷன் இருக்குது அப்படின்னா, ஒரு 60 எக்ஸாம ஒரு நாள் நைட்ல மட்டும் படிச்சு இன்ஜினியரிங் டிகிரி வாங்க முடியுமா? நம்ம கல்ச்சர் அப்படி மாறி இருக்கு. என்ன பண்றது? அந்த மாதிரிலாம் மாறி இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய பசங்க. ஸோ இதை நல்லா என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்கிறத விஷயமா நான் உங்ககிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். ரைட்டா? செகண்ட் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான விஷயம், தட் இஸ் கால்ட் கோல்டன் மெமரிஸ். ஒய் வி ஸ்டார்ட்? நம்ம ஏன் இந்த காலேஜை சூஸ் பண்ணிருக்கோம்? யாராச்சும் ஒரு நீங்க மைண்ட்ல எடுத்துருக்கிறீங்களா? நம்ம ஏன் நம்மளுடைய விஷயத்த நம்ம நல்ல மார்க் எடுத்திருக்கோம், ஆனா இந்த காலேஜை ஏன் சூஸ் பண்ணீங்க? உதாரணத்துக்கு ஆர்ட்ஸ் குரூப்பா இருக்கட்டும், இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், இல்ல ஃபார்மா அந்த இதா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது பிஎட் பண்றவங்களா இருக்கட்டும், வாட் எவர் மேபி, நீங்க எந்த பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டீங்கனாலும் டெஸ்டினேஷனை டிசைட் பண்ணிட்டு நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் 100ல் 90க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு, மாணவ செல்வங்களுக்கு, என்னுடைய தங்கைகளுக்கு, என்னுடைய தம்பிகளுக்கு கரெக்டான ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கல. ஆனா ஏதோ ஒரு லைஃப்ல அவங்கள உட்காண்டான். இந்த வீடியோ இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல கூட அதாவது நல்ல மார்க் எடுத்துட்டேன், 12th நல்ல மார்க் எடுத்துட்டேன், பட் எனக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கல, எனக்கு மெடிக்கல் போகணும்னு ஆசை இருக்கு, பட் ஆனால் எனக்கு இன்ஜினியரிங் பிடிக்கல, ஆனால் இந்த கோர்ஸ்ல எனக்கு இந்த இன்ஜினியரிங் சீட்ல போய் என்னை ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. பாதிக்கு மேற்பட்ட, சாரி உண்மையை சொல்லிதான் ஆகணும், ஏசர் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, 76% மேற்பட்ட மாணவ மாணவிகள் தான் விரும்பிய துறையை தேர்ந்தெடுத்து படிப்பதே கிடையாது. அதுதான் உண்மையான ரிப்போர்ட். திருப்பி சொல்றேன், நீங்க எதற்காக ஸ்டார்ட் பண்றீங்க, என்ன ஸ்டார்ட் பண்ணிருக்கிறீங்கிற விஷயத்த பிளான் பண்ணிக்கோங்க. சரி, எனக்கு இதுவரை நான் எதுவுமே இல்லை சார், நான் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன், கிளாஸ்ல ஜாயின் பண்ணி ஐ மீன் செமஸ்டர்ல நான் இப்பதான் ஒரு செமஸ்டர் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் எனக்கு முடிய போகுது, எதுக்கு நான் பண்ணனே தெரியல. இனிமேல் அடுத்து வெளியில எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு தருணமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய மொமெண்ட்ஸா இருக்கும். நீங்க எந்த கெரியரை சூஸ் பண்ண போறீங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. திருப்பி சொல்றேன் சார், சத்தியம் பண்ணி சொல்ல முடியும், என்னால் அடிச்சு ஆணித்தரமாக உறுதித்தரமாக சொல்ல முடியும், உங்களுடைய காலேஜ் மார்க்கு சல்லி பைசாக்கு பிரயோஜனம் ஆகாது. வேணா கேம்பஸ்ல செலக்ட் ஆகிற வரைக்கும் இருக்கும். அந்த கேம்பஸ்ல நீங்க எத்தனை வருஷம் இருப்பீங்க, எத்தனை நாள் நம்மளால இருக்க முடியும், சர்வே பண்ண முடியும், எத்தனை வருஷம் நம்ம கம்பெனில இருக்க முடியும்? ஒரு நாள் சென்னையில, ஒரு நாள் ஹைதராபாத்ல, ஒரு நாள் பெங்களூர்ல, ஒரு நாள் கல்கத்தால, ஒரு நாள் டெல்லியில, இல்லைன்னா லோவர் காஸ்ட்ல சென்னையில ஒரு 12,000 சம்பளத்துக்கு நீங்க வாங்க போறீங்களா, இல்ல 13,000 சம்பளத்துல நீங்க போய் பிழைக்க போறீங்களா? நீங்க டிசைட் பண்ணுங்க. நீங்க தான் அத்தாரிட்டி, நீங்க தான் டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி. ஓகே, ஸோ அப்போ உங்களுடைய ஃபைனல், நான் நிறைய பேர் பார்த்தனால தான் என்னால் சொல்ல முடியும், மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ், 90% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வில் சஃபர் எ லாட். எந்த விஷயத்துல சஃபர் ஆகிறாங்க அப்படின்னா, மார்க்கு ஒரு விஷயமே இல்லை, ஜஸ்ட் பாஸ் பண்ணி டிகிரியை கையில் வச்சிருக்காங்களா. அடுத்துதான் ரொம்ப முக்கியம், மேபி ஃபைனல் செமஸ்டர் படிக்கக்கூடிய தங்கங்களா இருக்கலாம், மேபி தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய தங்க செல்வங்களா இருக்கலாம்,
என்ன ஆகும்னா அவனுக்கு ஃபைனல் இயர் படிச்சவனுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போறேன், எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாள் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. தேர்ட் இயர் படிக்கிறவனுக்கு ஓகே ஃபைனல் இயர் எக்ஸாம் வருது, அந்த எக்ஸாம் முடிஞ்சு அப்படின்னா ஃபைனல் முடிச்சு அதுக்கடுத்து நான் ப்ராஜெக்ட் அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. நான் திருப்பி சொல்றேன், ஒரு அண்ணனா சொல்றேன், ஒரு 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 ஃப்ரெண்டா, ஒரு வெல்விஷரா நான் உங்ககிட்ட நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்றேன். தயவு செஞ்சு எந்த பிளாட்ஃபார்மும் உங்க மைண்ட்ல பிளாங்கா இருக்குது அப்படின்னா சூஸ் அவர் ஓன் டெஸ்டினி, சேஃபஸ்ட் ஜோன், மிகப்பெரிய அதிகாரம் கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய பதவி கொடுக்கக்கூடிய அரசு வேலை பணியை சூஸ் பண்ணுங்க. எதை பத்தியுமே யோசிக்காதீங்க. நான் இருக்கேன் உங்களுக்கு. வேற யார் சப்போர்ட் பண்ணல, நான் சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு. புரியுதா? எந்த வேலையுமே நீங்க சூஸ் பண்ணாதீங்க. மேபி நீங்க இப்பதான் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் சார், நான் இப்பதான் தேர்ட் இயரா இருக்கேன், நான் செகண்ட் இயரா இருக்கேன், இப்பதான் நான் காலேஜ் உள்ள போறேன், ஃபைனல் இயரா இருக்கிறேன் அப்படின்னா இன்னையில இருந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல முக்கியமா தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னையில இருந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னா கோல்டன் மெமரிஸ் இதுதான். இந்த டைமிங்ல நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போங்க, ஜாலியா நீங்க போயிட்டு வாங்க, மூவி போனா மூவி ப்ளே பண்ணுங்க, கிரிக்கெட் ப்ளே பண்ணுங்க, நீங்க ஐபிஎல் பாருங்க, எல்லாமே பாருங்க. ஆனால் லைஃப்ல கெரியரை மட்டும் கொஞ்சம் அப்படியே பின்னாந்து எட்டி பாருங்க அப்படின்னா எப்படி சார் அப்படின்னா 99% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே என்ஜாய்மெண்ட்லயே காலேஜை முடிச்சிடறான். அதுக்கடுத்து அவன் வெளியில வந்து அந்த 4 வருஷம் 21 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் அவன் கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் மட்டும்தான் வராது. சொல்லவே வேணாம், அவன் கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் தான் வராது. என்ன செய்வான் சார், எங்க சவுத்துல இருந்து நம்ம மதுரையில இருந்து கிளம்புறாங்க, திருநெல்வேலியில இருந்து கிளம்புறாங்க அப்படின்னா அவன் சென்னை நோக்கி போவான், இல்ல ஹைதராபாத் நோக்கி போவான், இல்லைன்னா பெங்களூர் நோக்கி போவான். 12,000 ரூபாய் சம்பளம், 15,000, 20,000 ரூபாய் கொடுக்கணும், 25,000 ரூபாயே கொடுத்துட்டு போட்டுமே. ஆனா நம்மளால எவ்வளவு நாள் சர்வே பண்ண முடியும்? உங்களை நீங்க காப்பாத்திக்கிறதே ரொம்ப பெரிய சிரமமா இருக்கும். பசினா உங்களுக்கு என்னன்னு தெரிய வரும், வேலை இல்லாம சுத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரிய வரும். உள்ள போயிட்டீங்கன்னா டார்கெட் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இது வரைக்கும் பேரண்ட்ஸ்னுடைய ஒரு 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 பிடியில இருந்த உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது வந்து மாட்டிக்கு நிற்கும். ஸோ அதனால உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்கிறது, மேபி ஃபர்ஸ்ட் செமஸ்டரோ இல்லை செகண்டோ வாட் எவர் மேபி காலேஜ் படிக்கக்கூடிய அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ கொண்டு போய் சேருங்க. டெய்லி ரொம்ப நேரம் கிடையாது, காலையில 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் மட்டும் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண தயாராகுங்க. அதுக்கு நான் ரெடி, நான் சுப்பாராஜா, நான் உங்களுக்கு கூட இருக்கேன். சரியாடா? நீ மேபி தேர்ட் இயர் இந்த வருஷம் தான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க தான் உண்மைக்கு மிகப்பெரிய அசட்ரா கண்ணா. ஓகே, இன்னும் 1 இயர்ல நீங்க அசால்ட்டா நீங்க 22 வயசுல நீங்க உள்ள போறப்போ ஒரு குரூப் 1 சர்வீஸ்ல உள்ள போயிட்டீங்கன்னா 50 வயசுல நீங்க தான் தமிழ்நாடோட சீஃப் செக்ரட்டரியா இருப்பீங்க. 55 ஏஜ் அப்படிலாம் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரப்பல நீங்க தான் ஒரு டிபார்ட்மெண்டோட மிகப்பெரிய தமிழ்நாடு லெவலில் கூடிய டிபார்ட்மெண்ட்ல ஹையஸ்ட் போஸ்ட்ல இருப்பீங்க. குரூப் 1 படிக்க ஆரம்பிச்சக்கூடிய பசங்களுக்கு சொல்றேன். இல்ல சார், நான் இப்பதான் ஃபைனல் இயர், நான் இப்பதான் முடிக்க போறேன் சார், காலேஜ் முடிக்க போறேன் சார், நான் என்ன சார் பண்றது அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இந்த வருஷம் ஜூன் மாசம், அக்டோபர் மாசம் அண்ட் தென் டிசம்பர் மாசம் வரிசையா ஜூன் மாசம் குரூப் 1 கால்ஃபர் இருக்கு, அக்டோபர்ல குரூப் 2 எக்ஸாமினேஷன் இருக்கு, மேபி ஆகஸ்ட்ல கால்ஃபர், டிசம்பர் மாசம் குரூப் 4 இருக்கு. இப்போ நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அடிச்சு தட்டி தூக்கிடலாம். 3 எக்ஸாம்ல 1 அடிக்க மாட்டோமா? ஏன் காலேஜ் ஸ்கூல் படிச்சிருக்கோம், டாப்பரா இருந்திருக்கோம், காலேஜ் படிச்சிருக்கோம், பெரிய ரேங்க்லாம் வாங்குறோம், இது அடிக்க மாட்டோமா? அதுக்கு நான் கைட் பண்ண நான் ரெடி. 2 மணி நேரம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய லைஃப்பை அப்படியே நான் திருப்பி போடக்கூடிய ஒரு வேலையை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். நம்பிக்கையா இருங்க, ட்ரஸ்ட் ஒர்த்தியா இருங்க. நீங்க லைட்டா பின்னாடி திரும்பி பாருங்க. இத்தனை வயசு வரைக்கும் 21 வயசு வரைக்கும் நம்ம அப்பா அம்மா தானே நம்மளை வளர்த்தாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஏதாவது ஒண்ணு, சில விஷயங்கள், ஏதாவது அவங்களுக்கு வேற ஏதாவது சப்போஸ் நான் ஏன் இந்த வீடியோ பார்க்குறவங்கள ரொம்ப அசட்டுன்னு சொல்றேன் அப்படின்னா, ஃபைனல் இயர் முடிச்சதுக்கு அப்புறம் முடித்த அடுத்த தருணத்தில் இருந்து உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும், தம்பி என்ன வேலைக்கு போகலையா, கேம்பஸ்ல செலக்ட் ஆகலையாமே அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து கேட்க மாட்டாங்க, உங்க அப்பா அம்மாவை பார்த்து கேட்பாங்க. தட் இஸ் கால்ட் ஃபேமிலி ப்ரெஷர். உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும்னா புதுசா ஒரு 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 ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நானும் பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி ப்ரெஷரைஸ்டா, ஏதோ ஒரு மாதிரி வேற மாதிரி வாழ்க்கையா உள்ள போகுது. ஐயோ இவ்வளவு நாள் அப்பா அம்மா சப்போர்ட்ல இருந்துட்டோமே, இதுக்கடுத்து நான் என்ன பண்ணணும்னு தெரியலையே, என்னோட பொட்டன்ஷியல் எப்படி கொண்டு வரணும்னு தெரியலன்னு சொல்லி ஒரு ஃபேமிலி ப்ரெஷர் அப்படிங்கிறது உள்ள ஆரம்பிக்கும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், சுத்தமா உங்களுக்கு டைம் இருக்காது. எப்படி சார் சொல்றேன் அப்படின்னா, சுத்தமான வேலையை தேடி நீங்க அலைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த கையில வாங்க இங்கிட்டு உள்ள வைப்பாங்க, இங்கிட்டு வைப்பாங்க, இங்கிட்டு உள்ள வைப்பீங்க. நேத்து பார்த்துட்டீங்கன்னா, நான் அந்த கம்பெனி பேர் சொல்ல வரும்ல, 33,000 ஐடி செக்டார்ல வேலை பார்க்கக்கூடிய ஹை பேல இருக்கக்கூடிய எம்ப்ளாயி எல்லாருமே லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. நீங்க போய் நேற்று எடுத்து வீடியோ மட்டும் பாருங்களா, நான் அந்த போஸ்ட் கூட நான் உங்களுக்கு அனுப்பி வரேன். 33,000, 38 வயசு 40 வயசு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கடுத்த லைஃப் அவங்க எப்படி பண்ணுவாங்க? 2.5 lakh 3 lakh வாங்குறாங்க அப்படின்னா அவங்க எப்படி சர்வை பண்ணுவாங்க? ரொம்ப முக்கியமான விஷயம்.
இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த இன்கம் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு வரும். கேர்ள்ஸா இருந்தீங்கன்னா மேரேஜ் அப்படிங்கிற ரியாலிட்டியை பேசுவேன். மேரேஜ் அப்படிங்கிற வார்த்தையை உங்க வீட்டுல காதுல போடுவாங்க. பாய்ஸா இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமா டே அப்பா அம்மா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நீ தான் இனிமேல் குடும்பத்தை பார்க்கணும். தங்கச்சி இருந்துச்சுன்னா செத்தான் அவன், அவ்வளவுதான். டே நீ தாண்டா பார்க்கணும்ட்டானா அவன் நொந்து நூலாகி உடம்புலாம் இதாகி 4 வருஷம் செம்ம கெத்தா இருந்திருப்பான். செம்மையா அவ்வளவு பேர் அவனை டே சூப்பரா சூப்பரான்னு சொல்லி அவனை நல்லா உசுப்பேத்தி அவனை அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருப்பான். ஒரு செகண்ட் அப்பா அம்மா வருத்தப்படக்கூடிய ஒரு செகண்ட்ல அப்படியே நொடிஞ்ச அப்படி கீழே உட்காந்துருவான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிய வரும். லைஃப்ல கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வெளியில வருவான். சில விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டான். நீங்க இதை எதையுமே ஃபேஸ் பண்ண வேணாங்கிறது தான் இந்த அண்ணனோடைய என்னுடைய ஒரு விருப்பம். வேற எதுவுமே இல்லை. இதெல்லாம் நீங்க ஏன் நான் இப்பயே நான் இந்த வீடியோல இது என்னுடைய பிளாட்ஃபார்ம்ல போடணும்னு அவசியமே கிடையாது. என்னோட இதுல பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனா நிறைய காலேஜ் பசங்க தப்பா படிக்கிறாங்க. தப்பான ஒரு ஒரு இதுல சேர்க்கையில போயிடுறாங்க. 100 பேர்ல 10 பேர் தான் கெரியரை ஃபோக்கஸ் பண்றாங்க. தயவு செஞ்சு கெரியரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுங்க. பிடிக்கிற துறை எனக்கு எதுவுமே தெரியல சார், அதுதான் மெஜாரிட்டி. உண்மையை ஒத்துக்கோங்க ப்ளீஸ். நீங்க உண்மையை ஒத்துக்கோங்க. எனக்கு எந்த துறையும் தெரியலன்னா கண்ணை மூடிட்டு சார் அருப்புக்கோட்டையிலேருந்து நீங்க அப்பா அம்மா சொல்லுங்க. அருப்புக்கோட்டையிலேருந்து சுப்பராஜா அண்ணன் ஒருத்தர் இருந்தான். அவன் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து அவன் கவர்மெண்ட் சர்வீஸ்ல அவன் கொண்டு போய் சேர்க்கிறான், நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் அப்பா அம்மா கிட்ட கன்வே பண்ணுங்க. மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ரைட்டடா கண்ணா? ஸோ கவர்மெண்ட் பிளாட்ஃபார்ம். சரி சார் அப்படி என்ன சார் கவர்மெண்ட்ல இருக்கு? அடுத்த கேள்வி என்ன? சரி சார் நீங்க சொல்லிட்டீங்களா, அடுத்த இதுல என்ன சார் சொல்லவா? ஒரே நிமிஷம் தான் பட்டாசை வெடிக்கும். 60 வயசு வரைக்கும் உங்களை வேலையை விட்டு தூக்கவே முடியாது. மினிமம் குரூப் 4 வேலைக்கு போயிட்டீங்கன்னா 25,000 ரூபாய் சம்பளம். வாரத்துல 2 நாள் லீவு, சனி ஞாயிறு. மாசத்துல 8 நாள் லீவு, மெடிக்கல் லீவு, சிக்கு லீவு, கேஷுவல் லீவு. இது போக மெட்டர்னிட்டி, உமன்ஸா இருந்தீங்கன்னா மெட்டர்னிட்டி லீவ் இருக்கு. இது போக ஹவுசிங் லோன். நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல உள்ள என்ட்ரு ஆகிட்டீங்கன்னா 30 லட்சத்துல இருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஹவுசிங் லோன் கொடுப்பாங்க. அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா கவர்மெண்ட் ஹாலிடேயுமே நமக்கு லீவு தான். ஒரே ஜாலியா இருக்கும், சந்தோஷம். அதெல்லாம் விட 10 மணில இருந்து 5 மணி வரையும் தான் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நமக்கு ஃப்ரீ டைம் இருக்கும். யாருமே உங்களை ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ சூப்பரா சொந்த ஊர்ல சொந்த நேட்டிவ்லயே வேலை இருக்கும். எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே விஓ ஆஃபீஸர், எங்க வீட்டுக்கு எதுக்கவே சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், எங்க வீட்டு பின்னாடி தான் சார் கலெக்டரேட் ஆஃபீஸ் இருக்கு. ஐயோ கிடைக்குமாயா கொடுப்போம். வீட்டுக்கு முன்னாடி கார் வந்து ஜீப் வந்து நிற்கும். அட்டா 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 எந்த செக்டார்ல கிடைக்கும் சொல்லுங்க? இதுக்காக தான் நான் கவர்மெண்ட் செக்டர் படிங்கடா தங்கங்களா படிங்கடா. நான்லாம் நிறைய தப்பு பண்ணி நானும் சொல்றேன், உண்மையெல்லாம் ஒத்துக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நானும் தப்பு பண்ணி 22 வயசுக்கு முன்னாடி 23 வயசுக்கு முன்னாடிலாம் அவ்வளோ ஒஸ்ட்டு நிறையா பட்டு நொந்து நூலாகி பல அவமானங்கள் தடைகள் எல்லாமே கடந்து தான் இந்த இடத்துக்கு நம்மளும் கொஞ்சம் வந்திருக்கோம். நீங்களாம் அப்படி பண்ண வேணாங்கிறத ஒரு அண்ணனா உங்களை கையை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்களுடைய மாற்றம் உங்களிடமே உருவாகட்டும். மிகப்பெரிய ஒரு அரசு அதிகாரியாக நீங்கள் உருவாகணும். அதுதான் என்னுடைய கனவு. பெரிய லெவலில் எய்ம் பண்ணுங்க. கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் அப்பா அம்மா கிட்ட டைம் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்பயே மேரேஜ் அப்பெல்லாம் வேணாம், நான் பேசுகிறேன் அப்பா அம்மாட்ட, நீங்கள் ஏன் ஒரி பண்ணுறீங்க? பாய்ஸாக இருந்தீங்கன்னா இப்பயே படிக்க ஆரம்பிச்சிருங்க, இன்னைக்கே படிக்க ஆரம்பிச்சிருங்க. என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வீடியோ இறக்கிக்கிட்டே இருக்கேன். முக்கியமாக இந்த 1 மந்த் ஃபுல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான மாதம் தான். இந்த மந்த் எல்லாமே நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வருதோ, ஏன்னா நான் பட்ட வலி, நான் பட்ட கஷ்டம் யாருமே, எங்கள் பசங்க, என்னுடைய தங்கங்கள் யாருமே படக்கூடாது. எனக்கு அதுதான் விருப்பம். உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்ககிட்டையும் கொண்டு போய் சேருங்க. உங்களுக்கு நான் இருக்கேன். திருப்பி சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், மறுக்கா சொல்கிறேன். நம்ம இதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம், டிஎன்பிசியை சூஸ் பண்ணுங்க. டிஎன்பிசியை சூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன். அதுதான் ப்ரிப்பேர் பண்ண பெஸ்ட் டைம் என்னன்னா ஆஃப்டர் காலேஜ் கிடையாது, ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். ஸ்டில் நவ் சார் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சார், இப்பயே ஆரம்பிங்க. செகண்ட் இயர் சார் இப்பயே ஆரம்பிங்க. தேர்ட் இயர் சார் இப்பயே, ஃபோர்த் இயர் இப்பயே ஆரம்பிச்சிருங்க. ரைட்டா? அதுதான் நான் எழுதி போட்டிருக்கேன். காலேஜ் படிக்கும் போதே படிச்சு கவர்மெண்ட் வேலையடே காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்குமா தேர்ட் இயர்னா, நான் கவர்மெண்ட் வேலைடா, விஏஓடா, குரூப் 4டா அப்படின்னு சொல்லி கெத்தா போயிடணும்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய எப்படி தெரியுமா, எப்படி இருக்கும்? அதனால மை டியர் ஜென்சி பாய்ஸ் அண்ட் ஜென்சி கிட்ஸ், விட்டுறாதீங்க, தட்டி தூக்குங்க. திருப்பி லாஸ்டா ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னடா இப்படிலாம் பேசாதீங்கன்னு நினைக்கிறாதீங்க. என்னதான் அப்பா அம்மா நம்மளை படிக்க வச்சாலும், என்னதான் அப்பா அம்மா நிறைய நம்ம கிட்ட காசு வச்சிருந்தாலும், who you are, நீங்க யாரு? உங்களுக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்க. உங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய பதவியில போய் உட்காருங்க. உங்களுக்கு 4 பேர் உங்க அப்பா அம்மா வயசுல இருக்கிறவங்க உங்களுக்கு சல்யூட் அடிக்கணும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி, அந்த அளவுக்கு பொட்டன்சியல் இருக்கக்கூடிய
அதான் சொல்லுவோம்ல, அந்த பசங்களோட இந்த பசங்க அவ்வளவு துடிப்பா இருக்கான். ஈஸியா புரிஞ்சுக்கிருவான். ஆனா அவன் கொஞ்சம் கரெக்ட்டா வழிகாட்டினா போதுமானது. மத்தெல்லாம் சொக்க தங்கம் தான் அவ்வளவுதான். ரைட்டா? சோ அதனால தனக்கென்று ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்க. வாழ்க்கையில வேற எங்கேயோ நம்ம போயிரலாம். இந்த ஒரு வருஷத்தை மட்டும் தியாகம் பண்ணிருங்க. 22 வயசுக்குள்ள ஒரு ஆள் கவர்மெண்ட் சர்வீஸ்க்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா, 40ல இருந்து 45 வயசுக்குள்ள லைஃப் செம்மையா இருக்குங்க. இன்கம் பத்தி ஏங்க நான் ஓப்பனா கேட்கிறேன். ஓப்பனா உடைச்சே பேசிடுவோமே. மிடில் கிளாஸ் பசங்களுக்கு என்ன பஞ்சாயத்து? என்ன பஞ்சாயத்து? 1ஆம் தேதி ஆனா காசு வரணும். வீட்டு வாடகை இருக்கு. ஹவுஸ் ரெண்ட் இருக்கு. அது போக அப்பா அம்மா காசு கொடுக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அதுக்கு ஒரு அச்சாணியா ஆணித்தரமா இருக்கக்கூடிய ஜாப் நம்மளுடைய கவர்மெண்ட் ஜாப். ப்ரமோஷன் டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நிறைய ப்ரெஷர்லாம் இருக்காது. ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். ஆனா 1ஆம் தேதி ஆனா டக்கு டக்குன்னு உங்களுக்கு என்ன வந்துரும் அப்படின்னா சேலரி வந்துரும். நம்ம யார்கிட்டயும் ரெக்வஸ்ட் பண்ணலாம் அவசியமே இல்லை. ஸோ அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, நான் திருப்பி சொல்றேன். ஏதோ நான் கம்பல் பண்ணலாம்னு நான் நினைக்கல. ஆணித்தரமா என்னால சொல்ல முடியும். கண்ணால பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை பார்த்திருக்கேன். பல 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 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி குரூப் 2 குரூப் 1 குரூப் 4ல போய் உள்ள உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுடைய ஸ்டோரி எல்லாம் கேட்டிருக்கேன். முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியும்ல, அது எந்த ஜாப்லயுமே கிடைக்காது சார். டெஃபினட்டா கிடைக்காது. ரைட்டா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு விருப்பம் இருந்தா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. 9080159429 கோர்ஸ்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் டிஎன்பிசி தான் நான் கண்டக்ட் பண்றோம். நான் தான் பிளான் பண்றேன். நான் தான் கிளாஸ் எடுப்பேன். நான் தான் கொஸ்டின்ஸ் எடுப்பேன். நான் தான் வைவா கேட்பேன். நான் தான் உங்களை மானிட்டர் பண்ணுவேன். நான் தான் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவேன். ஸோ எல்லாமே இருக்கும். இந்த நம்பர்ல நீங்க இந்த நம்பர்ல கால் பண்ணி குரூப் 2 குரூப் 4 இந்த வருஷம் வரக்கூடிய 2 வருஷம் இந்த 2 எக்ஸாம் இருக்குல்ல, இந்த 6 மாசத்தை படிச்சோம்னா கட்டாயமா அடிச்சிடலாம். தமிழ்நாடு ஃபுல்லா இருந்து மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க ஆன்லைன் கிளாஸ்ல. இதனோட ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். 200க்கு மேற்பட்ட லைவ் ரெக்கார்டு கிளாஸஸ் இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் முன்னாடி டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு டெஸ்ட் இருக்கு. வீக்கெண்ட் ஆச்சுன்னா 3 மணி நேரம் வைவா இருக்கு. அதே மாதிரி யூடியூப்ல ஷார்ட்ஸ் மூலமா நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் போக மாச கடைசியில பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்கு. என்னென்ன லெசன்ஸ்லாம் நீங்க படிக்கணும்னு சொல்றேன்னா அதை நான் கொடுத்துருவேன். டைம் டேபிள் நானே கொடுத்துருவேன். என்னென்ன லெசன்ஸ் படிச்சு எந்தெந்த பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி கொடுக்கணும் அதையும் நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன். நீங்க வந்தா மட்டும் போதும், வேலையை வாங்கினா மட்டும் போதும், வேற எதுவுமே வேணும். நம்பி வாங்க. திருப்பி சொல்றேன், நம்பி வாங்க. இது வேற யாரும் கிடையாது. தட் இஸ் கால் சுபா லேர்னிங்ஸ். நீங்க படிப்பை மட்டும் கத்துக்க மாட்டீங்க, ஒழுக்கத்தை, டிசிப்ளினை, மக்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சாணியாக நீங்க இந்த ஒரு பிடிச்சிச்சுன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்க. முக்கியமா அப்பா அம்மாக்கெல்லாம் கண்டிப்பா பிடிக்கும். ஓகே, ஸோ நம்பி நீங்க வரலாம். வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, மேபி காலேஜ் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க, இல்லை வேற ஏதாவது உங்க காலேஜ் ரிலேட்டே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ரொம்ப ஒரு இதாக பேசிட்டேன். ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்களா. என்னை மாதிரி நீங்களும் கஷ்டப்படாதீங்களா. நீங்களும் என்னை மாதிரி பசியோடு இருக்காதீங்களா. நீங்களும் என்னை மாதிரி வந்து நிறைய பேர்ட்டு அவமானப்படாதீங்க. நீங்களும் நிறைய என்னை மாதிரி வந்துட்டு உங்களை ஏளனமாக பேசுவாங்க. நீங்களாம் பேசக்கூடாதுங்கிற ஒரு 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 பிரதர்ஸ் ஒரு ஸ்டேஜில் இருந்து நான் உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். சரியாடா கண்ணா? ஸோ அதனால் நல்லா வாங்க, சந்தோஷமாக இருங்க, சூப்பராக படிங்க. ஐ எம் ஹியர். அருப்புக்கோட்டையிலேருந்து நான் இங்கே இருந்துகிட்டே இருக்கேன். உங்களுக்கு உற்ற துணையாக, ஒரு அண்ணனாக, உங்களை ஒரு சேஃப் கார்டுக்குள்ளே உள்ளே அனுப்பிட்டு என்னோட லைஃப் நான் ஒதுக்கிக்கிறேன். நீங்கள் அதுக்கடுத்து என்னோட லைஃப்லேருந்து தூர வச்சுக்கோங்க. ரைட் அடக்கண்ணா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் நன்றி. யாரும் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும், இது மாதிரி வீடியோஸ் ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணலாம், கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ரைட்டா? ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ.